ராஜகுல இளைய ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னன் 23 புலிகேசி மராக் மராக் மராக். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன். எப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர் ராஜகுலம் துங்குவை விட்டு விட்டாருடா. நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாளை வாளை வீட்டிலேயே வைத்து விட்டார். யாரங்கே யாரங்கே எங்கேடா குழந்தைகள் நகர மாட்டீங்களா? இவனை ஒரு வாரம் சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள். ஒருவேளை மட்டும் உணவு உண்ணும் நேரம் தவிர மற்ற நேரம் முழுவதும் இந்த துதியை இவன் தொடர்ந்து சரியாக பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இழுத்து செல்லுங்கள். எங்கிருந்தே தொடர்ந்து சாமி இவர் இப்படிங்கிறாருன்னா இன்னொரு உலகத்துல இந்த காலத்து யூத் எப்படிங்கிறாங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையும் புலிகேசி மன்னருக்கும் என்ன டீலிங் வருது, அந்த டீலிங்ல கெளிச்சாங்களா இல்லையா வாங்க கண்டுக்கலாம். உனக்கு லவ்வாலஜியே தெரியல. இந்த பாருமச்சி, டெய்லி நாம ஒரு 1000 பொண்ணுங்களை பார்ப்போம், ஒரு 10,000 பொண்ணுங்க நம்மள பார்ப்போம். பார்க்கிற எல்லாரையுமே நாம லவ் பண்ண முடியுமா? உனக்குன்னு ஒருத்தி வருவா. முத அவளை நீ பார்க்கும் போது மணி சும்மா டாங்கு டாங்குன்னு அப்படி போடு. நான் அதை சொல்லல. முத பார்க்கும் போது பெல் அடிக்கும், படிச்சுன்னு லைட் எரியும். அதை சொன்ன நிஜமாவும் சொல்ற, சத்தியமா சொல்றேன். ஒப்படா வந்துட்டீங்களா? டைம் என்னடா ஆச்சு? அவன் விடிய முன்ன எந்திரிச்சு வேலை வெட்டின்னு போயிருக்கா. இங்க மாதிரி கூழ் முட்டை கொட்டாயிருக்கு. கோழி கூட காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருக்கா. கோழிக்கு நைட்டு போட்டு கொடுத்து பாருங்க, காலைல எவ்வளவு செய்யறதுன்னு தெரியும். முறுமுறுப்பு கரெக்ட் மேத்தமேட்டிக். என்னடா கரெக்ட் மிரட்டு களவாணி பசங்க. நீங்க திருந்துவீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னங்க திருந்துவீங்களா மாட்டீங்களா? அறிவு இருக்கா இல்லையா? பட்டிமரத்தை ஏதாவது பிரச்சனையா? ஏன்னா கல்யாணம் ஒரு தம்பிக்கு புத்தி சொல்ல மாட்டியா? இவனுங்களால என் பையனு கெட்டு போறாயா? சொல்றது உண்மையா? தெரிஞ்சது நீ பெற எடுத்துருவாங்க. என்ன கேட்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு மேத்து பாரு, இன்னொரு தடவை இவனுக்கு வந்து பம்பு பண்ணானுங்க, கமிஷனர்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்பா கிட்ட சொல்லிடுறீங்களா? என்னடா அப்பா கலாய்கிறாரு, எங்க அண்ணன் கலாய்கிறான், நாளைக்கு ஊரே கலாய் போகுது. மக்கா 2 பேரும் என்ன பெரிய அண்ணாமலை ரேஞ்சு பிளான் பண்றீங்க? பேசாம 2ஆவது வகுப்புக்கு போவோம், புலிகேசி மன்னரை பார்த்து நம்ம இருக்கிற டேலண்ட் எல்லாம் அப்படியே அள்ளி விழுறோம். சரி நம்மளால முடிஞ்சதை பண்றோம். தீயா வேலை செய்யணும் குமாரு. மன்னர் மன்னா, நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி எனதருமை 23ஆம் புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. அமைச்சரே, இந்த லகடபாண்டியை நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் பண்ணா. தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு, பாடி தொலையும். குமுதா அன்பே குமுதா, சாரி குமுதா, ப்ளீஸ் குமுதா, ஐ லவ் யூ குமுதா, ஐ லவ் யூ குமுதா, ஐ லவ் யூ குமுதா. இனி உனக்கு எந்த வாய்ப்பும் அமையாது. ஏன் குமந்தா, வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும்.
ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ தென்னாட்டு ஆடுறா ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு அட காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு சிறுனா சிறுவே சிறுனா சிறுவே அண்ணாத்து ஆடுறா ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ அண்ணாத்து ஆடுறா ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கடா ஒத்துக்கோ போதும் நிறுத்துங்கள். இரண்டாம் உலகத்தில் நான் இங்கிருக்க யாரோ தென்னாட்டு வேகையை பற்றி ஆடி பாடுகிறீர்கள். செல்லாது. வேறு ஏதாவது புதுமையாக முயற்சி செய்யுங்கள். ஒத்த கடை மச்சான் நான் ஒத்த கடை ஒருத்தி மேல வச்சேன் ஓடி போன பொண்ணு இப்ப ஒத்துக்கிட வச்சேன் ஜெயிச்சா இன்பம் வரும் தோத்தா ஞானம் வரும் இதாம செல்லவு இது இல்லா வாழ்க்கை ஜவ்வு எல்லையும் புலி கடிக்கும் புழுவும் படமெடுக்கும் இதாம செல்லவு இது இல்லா வாழ்க்கை ஜவ்வு நாரும் பூவாகுண்டா மோரும் வீராகுண்டா நாரும் பூவாகுண்டா மோரும் வீராகுண்டா லகுன பாண்டிகளா, எனக்கு பிடித்த அக்கா மகளாலும் கப்சியும் இருக்க நீங்கள் பீரு மோடு என்று ஏதோ பிதற்றுகிறீர்கள். செல்லாது. என்னை குதூகலப்படுத்த வேண்டுமானால் கடைசியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறேன். இப்பொழுது சென்று அப்பால வாருங்கள். மந்திரியாரே, நமது பாடல் ஒன்றை அவிழ்த்து விடுங்கள். ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா நான் பாட இன்றொரு நாள் போதுமா நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகள். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நீ போயிட்டுக்கோடா. இப்படியே மாறி கவலையே இல்லாமல் கல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 
இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும்
பாசன் ஜம்பிங் ஜாக்ஸ் குழுவினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை ஆர்வப்படுத்திய அணியினரிடம் கதையும் நடனம் புலவர் புவனாண்டி என்கிற மகேஷ் பாலா, திரைக்கதை சட்டம் ராமா ரமேஷ் குமார், மங்குடி அமைச்சர் ஸ்ரீனி குப்பசாமி, முதலா நகுலபாண்டியின் சிவகுமார் மலையசாமி, இரண்டாம் நகுலபாண்டியின் நாராயணகுமார் சிவராமன், சரவணகுமார் ராமமூர்த்தி, நட்சத்திர